ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த சேமியா பாயசத்தை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த சேமியா பாயசம் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் கிட்டத்தட்ட 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டதும் 1/4 கப் அளவுக்கு உலர்ந்த திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டதும் அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு சேமியா சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த 1/2 கப் சேமியாவில் 3லிருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பாயாசம் செய்யலாம். சேமியா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமானதும் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அடிகனமான ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் 1 கப் அளவுக்கு பாலும் நம்ம சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பால் இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பாத்திரத்தை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சேமியாவை வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்திருக்கு. இதில் இப்போது 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். எப்போவுமே சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து செய்கிறதால இந்த பாயாசம் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கோகோனட் பவுடர், அதாவது உலர்ந்த தேங்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ட்ரை கோகோனட் பவுடர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், ஆனால் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசத்தை சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட சுவையான சேமியா பாயாசம் தயாராகிடுச்சு. இந்த பாயாசத்தை நீங்கள் சூடாகவும் பரிமாறலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னும் பரிமாறலாம். ஒருவேளை நீங்கள் பாயாசம் செஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப கெட்டியாயிடுச்சு அப்படின்னா அந்த பாயாசத்தில் நீங்கள் கொஞ்சமாக சூடான பாலும் கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் பாயாசத்தை பரிமாறலாம். இந்த சேமியா பாயாசம் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.